ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை வந்து நான் ஆல்ரெடி பின் பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட கேட்டு. எனக்கு பட்டை வந்து கொஞ்சம் பெருசு, அதனால ஸோ ஆல்ரெடி பின் போட்டாச்சு நான். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ அப் பண்ணுறேன், அதே இதை அப்படியே வச்சு ஃபாலோ தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்போவுமே முந்தானை முதல்ல எடுத்துருவேன் நான், அதுக்கப்புறம் தான் வந்து சாரியை வந்து அயன் பண்ணுறது. யாருக்குலாம் வந்து முந்தானை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ ஃப்ரீயாக லைன் போடுறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாக்கா ஸ்க்ரீன் ரைட் காட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி அயன் பண்ணுற வேலை தான். ஒன்று மேலே ஒன்று வச்சு அயன் பாக்ஸ் வச்சு மாற்றிடணும். சாரி கைஸ், நான் ஏன்னா எப்பவுமே அந்த மாதிரி வச்சு பழக்கமா, ஸோ அதனால் ஸோ மறுபடியும் அது மாதிரியே வைக்கிறேன். இப்போ இது வந்து காட்டன்னால ஈஸி. ஸோ மறுபடியும் அது மாதிரியே வைக்கிறேன். இப்போ இது வந்து காட்டன்னால ஈஸியாக இருக்கும். இப்போ சில சாரீஸ் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சுட்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் செய்ய உங்களுக்கு அது பழகிடும். ஸோ ஜஸ்ட் ஃபோல்டாக பாருங்க, நான் அப்படியே கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் அப்படியே ஃபாலோ அப் பண்ணிட்டே வரேன் நான். அண்ட் தென் லாஸ்ட் ஒன். ஸோ நல்லா குட்டியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இது வந்து லாஸ்ட் ஒன். அழகாக நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து அப்படியே எடுக்க வந்து கஷ்டமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கையில் வந்து நார்மலாக மேனுவலாக எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ டிபெண்ட், ரெண்டு இதுவுமே இருக்குது. நான் வந்து அப்படியே மெஜிலி வச்சு எடுத்துருவேன். சம்டைம்ஸ் வந்து மேனுவலாக எடுக்கிற மாதிரி எடுப்பேன் அயன் பண்ணாலுமே. ஸோ இதை பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து அதோட லைன்ஸ் நம்மளுக்கு க்ளீனாக கிடச்சிடும். பார்த்தீங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துகிற வேலை தான். அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எடுப்பேன், ஸ்கிப்பேன். ஸோ ஐ டோன்ட் நோ சம்ஒன் இஸ் ஐ திங்க் இஸ் அன் இன்விடேஷன். ஓகே, நான் திருச்சி போயிருப்பேன். ஸோ என் ஃபேஸை பார்க்காதீங்க, சாரி மட்டும் பாருங்க காய்ஸ். ஓகே, ஸோ நிறையா அதனால தான். ஸோ முதல்ல மடிச்சு நான் அயன் பண்ணேன் இல்லையா, எவ்வளோ பெருசுக்கு வேணும் பட்டைன்ட்டு, அந்த பட்டை இதுதான் அந்த பட்டை. தென் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம தான் அந்த லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து அழகாக கிடச்சிடும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அயன் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எடுக்க வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி எடுக்க பார்த்தீங்களா அப்படி எடுங்க. டேக் யூ ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த ப்ளீட்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அண்ட் தென் நம்மளுக்கு தான் அந்த லைன் இருக்கு, அதை பாருங்க. லைனு அயன் பண்ண மார்க் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அங்கே அழகாக காய்ச்சிடும். அந்த அயன் பண்ண மார்க் நீங்கள் என்ன பண்ணுங்க, மேனுவலாக எடுங்க. அப்படி இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த மார்க் இருக்குல்ல. ஜஸ்ட் ஃபாலோ த மார்க். ரெண்டு விதம் இருக்கு. இதுல எது உங்களுக்கு உங்க கைவாட்டம் வருது நீங்க பாருங்க. நான் இந்த இது ரெண்டுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். எந்த சாரிக்கு வந்து என்ன மாதிரி வச்சா அழகா நம்மளுக்கு காய்ச்சிடும்ன்றது வந்து லேட்டர் நீங்க செய்ய உங்களுக்கே வந்து பழகிடும். பாருங்க, சேம் திங் ஐ ஃபாலோ த லைன். இப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த லைன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு மேலும் கீழே இல்லாமல் அழகாக சமமாக வச்சுட்டு லாக் பண்ணுற வேண்டியதுதான். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் லைஃப் செய்கிறத. யாருக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி சாரி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த லைஃப் வந்து அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்கள், அழகாக எடுத்தாச்சு. ஓகேவா? அழகாக எடுத்தாச்சு, சமமாக எடுத்தாச்சு. இது எங்கேயுமே வந்து மேலே கீழேன்ட்டு அந்த மாதிரி ஓடல பாருங்க. And then lock the saree. பின்னாடி வச்சு லாக்க போட்டாச்சு. இது வந்து நான் முன்னிலேருந்து லைஃப் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ